ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி, அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள் மீதும் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜும்ஆ தொழுகை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாகும். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்கள் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்றும், செயல்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் பிதஅத்துகளை ஏற்படுத்துவது, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சொற்பொழிவின் ஆரம்பத்தில் நினைவுறுத்திய நபிமொழியை நானும் உங்களிடத்திலே நினைவு கூர்ந்தவனாக இந்த ஜும்ஆவினுடைய முதலாவது ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜும்ஆ தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோமோ அதனுடைய முழுமையான பலனை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, படைத்த இறைவன் அல்லாஹ்தான் என்பதை நாம் ஈமான் கொண்டு அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் இறை நம்பிக்கை கொண்ட முஃமினான முஸ்லிமான மக்களுக்கு சோதனைகள் என்பது நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒன்று. இறைவன் திருமறை குர்ஆனிலே கேட்கிறான்: அஹஸிபன் நாசு அன் யத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்காக வேண்டி நீங்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவீர்களா என்று இறைவன் கேட்கிறான். அப்படியானால் படைத்த இறைவனை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் தன்னை ஒரு முஸ்லிம் என்று அடையாளம் காட்டக்கூடிய நேரத்தில் எதையெல்லாம் இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கிறானோ அந்த கடமைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய கட்டத்திலும், அல்லது இறைவனுடைய பொருத்தத்தை நாடி என்ன நன்மைகளை இந்த உலகத்திலே நாம் செய்கிறோமோ இதற்கெல்லாம் பிரதிபலன் நாளை மறுமையிலே அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான் என்கிற உயர்வான லட்சியத்தோடு ஒவ்வொரு நல்ல அமல்களையும் நாம் செய்யக்கூடிய நேரத்தில் பார்க்கக்கூடிய பிற மக்களாகட்டும், பிற சமூகத்தை பின்பற்றக்கூடிய மக்களாகட்டும், எல்லோரிடத்திலும் இருந்து ஈமான் கொண்ட மக்களுக்கு சோதனைகள் என்பது அவ்வப்போது ஏற்படக்கூடிய ஒன்றுதான். இது ஏதோ நேற்றைக்கு இன்றைக்கு ஏற்படக்கூடியது அல்ல. எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த சமூக மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்தார்களோ அன்றிலிருந்து அவர்களும் சரி, அவர்களை ஈமான் கொண்ட மக்களும் சரி, பல்வேறு சோதனைகளுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். இன்றெல்லாம் நமக்கு ஒரு சோதனை ஏற்படக்கூடிய நேரத்தில் நாம் அப்படியே துவண்டு விடுகிறோம். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனைகளை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான்? இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வலனப்லுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ'. உங்களை நாம் சோதிப்போம். எதன் மூலம்? பயத்தின் மூலமாக சோதிப்போம். எதிரிகளை கொண்டு, எதிரிகளான ஆட்சியாளர்களை கொண்டு, அடக்குமுறைகளை கொண்டு, அதிகார வர்க்கங்களை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம். அது மட்டுமா? மினல் ஜூஇ வலனப்லுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ. பசியின் மூலம் உங்களை நாம் சோதிப்போம். வனக்ஸிம் மினல் அம்வால். பொருளாதாரங்களில் குறைவை ஏற்படுத்தி நாம் உங்களை சோதிப்போம். வல் அன்ஃபுஸ். உயிர்களை கைப்பற்றி நாம் உங்களை சோதிப்போம். வல் சமராத். விளைச்சல்களிலே சேதங்களை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம். இப்படியெல்லாம் உங்களுக்கு நாம் சோதனைகளை தரக்கூடிய நேரத்தில் நீங்கள் பொறுமையை கொள்ளுங்கள். அதை கொண்டு அல்லாஹ் நற்செய்தியை சொல்கிறான் நமக்கு. அப்படியானால் இந்த உலக அளவிலே ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமாக மனிதன் தமிழகத்தினுடைய ஏதோ ஒரு பகுதியிலே ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது என்று சொன்னால், அல்லது இந்தியாவினுடைய ஒரு எல்கையிலே ஏதோ ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடைபெறுகிறது என்று சொன்னால், அது அந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்களை மட்டும் விட்டுவிடாது. உலகத்திலே எந்த பகுதியிலே வாழக்கூடிய கடைசி முஸ்லிம்கள் வரைக்கும் அவர்கள் அதனுடைய விளைவை, அந்த சோதனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்படும். என்ன காரணம்? எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று நாங்கள் கூறியதற்காக, எங்களுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டதற்காக, நான் ஒரு முஸ்லிம் என்று நம்மை அடையாளப்படுத்தியதற்காக வேண்டி பல்வேறு விதமான சோதனைகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கும். எந்த அளவிற்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா. சொர்க்கத்தில் நீங்கள் ரொம்ப லேசாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வல்லர்ராஉ வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூல். எந்த அளவிற்கு அவர்களை பசி என்பது அவர்களை பிடித்தது, கவலை என்பது அவர்களுக்கு ஏற்பட்டது. இப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் அவர்கள் தாங்கினார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இறைவனுடைய தூதரோடு இருந்த மக்கள் மத்தா நஸ்ருல்லா, மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வினுடைய உதவி எப்பொழுது எங்களுக்கு வரும்? அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். அல்லாஹ் சொல்கிறான், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வினுடைய உதவி என்பது சமீபத்தில் இருக்கிறது என்று அந்த மக்களை ஆறுதல் படுத்துகிறான். அப்படியானால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். முஃமின்களுக்கு உதவி செய்வது என்னுடைய கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த இறைவனை ஈமான் கொண்டிருக்கிறோம், அதில் எந்த குறையும் நான் வைக்கவில்லை. எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இறைவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களோ அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கடுகளவும் அதிலே நமக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள்? இறைவன் சொல்கிறான், முஃமின்களுக்கு உதவி செய்வது கடமை என்று அல்லாஹ் தன் மீது அதை கடமையாக்கி கொண்டிருக்கிறான். இருந்தாலும் ஏன் இப்படி சோதிக்கப்படுகிறோம்? அந்த ஈமானிலே நம்மிடத்திலே பலகீனம் இருக்கிறது. ஈமானிலே உறுதியான ஈமான் என்பது இல்லை. ஈமானிலே கோளாறு இருக்கிறது, ஈமானிலே வைரஸ் இருக்கிறது. அதனால்தான் இப்படிப்பட்ட இந்த சோதனைகளை இந்த சமூகம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு முன்னாலே பார்க்கிறோம், பல்வேறு விதமான ஊர்கள், அறிமுகமான ஊர்கள், நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எத்தனை ஊர்களில் விபச்சாரங்கள் என்பது இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. சர்வ சாதாரணமான முறைகளை நடைபெற்று கொண்டிருக்கிறது. கஞ்சாவும் போதைக்கும் அபினுக்கும் போதை வஸ்துக்களுக்கும் இன்றைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் ஒரு புறத்திலே. இதெல்லாம் ஏதோ ஒரு காஃபிர்களோடு வாழக்கூடிய பகுதியிலே அல்ல, சக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனை ஊர்களில் இறைவன் தடை செய்த, இறைவன் ஹராமாக்கிய, இறை தூதர் எதையெல்லாம் பெரும்பாவங்கள் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட பாவமான செயல்கள்
அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இறைவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அநியாயங்களும் அக்கிரமங்களும் அதிகமாகக்கூடிய நேரத்தில் இது போன்றுள்ள எதிரிகளான பாசிச சக்திகளை கொண்டு, அடக்குமுறை ஆட்சியாளர்களை கொண்டு தன் வசம் இருக்கக்கூடிய சட்டங்களை கையகப்படுத்தி, சட்டத்தை தன்வசப்படுத்தி இறை நம்பிக்கையாளர்களுக்கு சோதனைகள் என்பது ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்கள் எதற்காக அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், அந்த சோதனைகளை எப்படி எதிர்கொண்டார்கள்? ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறுகள் நமக்கு தெரியும். அந்த நபித்தோழர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி ஒரு பெண்ணிடத்திலே அடிமையாக இருக்கிறார், எஜமானி பெண். இந்த மார்க்கத்தை நீ விட்டுவிடு, இல்லை என்று சொன்னால் என்னிடத்திலே இருந்து உனக்கு அதாபுகள், வேதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். எப்படி வேதனை செய்கிறார்? இரவிலே ஒரு பாயிலை சுருட்டி அவர்களை தொங்க போட்டு கீழே நெருப்பை பற்ற வைப்பார்கள். அந்த நெருப்பினுடைய ஜுவாலை அவர்களால் தாங்க முடியாது, அப்படியே தொங்கிக் கொண்டிருப்பார்கள். கீழே ஜுவாலை எரிந்து கொண்டே இருக்கும், நெருப்பினுடைய ஜுவாலை சூடு அவர்களை தாக்கி கொண்டே இருக்கும். பகல் நேரத்திலே எல்லாம் தனக்கு அருகிலே வைத்து கொண்டு அவர்களை அடித்து அடித்து துன்புறுத்துவார்கள். என்ன காரணம்? ஏதோ பதவிக்காக, பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவா, அதிகாரம் எனக்கு வேண்டும் என்பதற்காகவா, அல்லது நான் விரும்பிய சொத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவா? நான் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அந்த இறைவனை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். மனிதனால், இந்த மனித கரங்களால் செதுக்கப்பட்ட கற்கள் எல்லாம் வணங்கப்படுவதற்கு தகுதியற்றவை என்று இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி அந்த மக்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அதுபோன்றுள்ள ஒரு சோதனைகளை நம்மளே எத்தனை பேர்கள் அடைந்திருக்கிறோம். இறைவன் அழகான ஒரு மார்க்கத்தை, நல்ல ஒரு வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறான். அந்த இறைவனுக்கு என்று செய்ய வேண்டிய இபாதத்துகளை சரியாக நாம் நிறைவேற்றுகிறோமா? இறைவன் எனக்கு பொருளாதாரத்தை தரவில்லை, நான் நிம்மதியற்றவனாக இந்த உலகத்திலே வாழ்கிறேன், ஏன் இப்படிப்பட்ட நிம்மதியின்மை என்பது எனக்கு ஏற்பட்டிருக்கிறது? நான் செய்யக்கூடிய வியாபாரத்தின் மூலமாக நான் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், நிம்மதி என்பது எனக்கு இல்லை. வீட்டிலே சென்றால் பிரச்சனை, சமூகத்திலே வெளியே சென்றால் எனக்கு பிரச்சனை, எங்கு போனாலும் மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் தவறு எங்கேயோ என் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இறைவன் சொல்கிறான், மன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வன்கா. யார் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துவோம். எங்கே? அதாவது இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை. இன்னைக்கு சொல்கிறோம்ல, எங்கு போனாலும் எனக்கு நிம்மதியே இல்லை, நான் வேலை செய்யக்கூடிய ஸ்தாபனங்களில் எனக்கு நிம்மதி இல்லை, வீட்டுக்கு வந்தால் குடும்பத்தோடு நிம்மதி இருக்கிறதா? அதுவும் இல்லை, பழகக்கூடிய நண்பர்களோடு நான் இருக்கும் பொழுது மன அமைதி கிடைக்கும் என்று சொல்கிறேன், அங்கேயும் இல்லை. ஆனால் இறைவன் மன அமைதி என்பது அல்லாஹ் சொல்கிறான், அலா பி ذிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும். இன்றைக்கு அந்த நினைவுகள் நம்மிடத்தில் எத்தனை பேர்களிடத்தில் இருக்கிறது? இறைவன் திருமறை குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை என்று அழைத்து, இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களை அழைத்து எத்தனையோ அறிவுரைகளை சொல்கிறானே. எத்தனை அறிவுரைகளை நமக்கு சொல்கிறான்? நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? காரணம், திருமறை குர்ஆனுக்கு நமக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு இடைவெளி. ஷைத்தான் அந்த இடைவெளி பலமாக பற்றி பிடித்து கொண்டான். அவனுக்கு இன்றைக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருக்குர்ஆனை ஓத வேண்டும், இறைவன் சொல்லக்கூடிய செய்திகளை நான் அறிய வேண்டும் என்கிற ஆசையும் எண்ணமும் என்னிடத்தில் உயர்வாக இருக்கிறது. ஆனால் அதை நிறைவேற்றும் பொழுது ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு சிந்தனை வந்து அதை நாம் நிறைவேற்ற முடியாமல் சென்று விடுகிறோம். இதுதான் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள். ஆங்காங்கே எத்தனை முஸ்லீம்கள் கண்ணுக்கு முன்னால் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. என்ன காரணம்? இறைவனை ஈமான் கொண்ட காரணத்திற்காக. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறுகள் நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறுகள். அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்காக, இறை தூதரை பின்பற்றியதற்காக வேண்டி அவர்களுக்கு அடைந்த சோதனை என்ன? அதாவது அவர்கள் எதிரிகளால் கைது செய்யப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களை அந்த குறைஷிகளிலே
அவர்களால் எந்த குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டார்களோ அந்த குடும்பத்தினர் வாங்குகிறார்கள், வீட்டிலே சிறைபிடிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் உடனடியாக கொலை செய்யவில்லை. என்ன காரணம்? அது புனிதமிக்க மாதம், அதிலே நாம் கொலை செய்யக்கூடாது. வீட்டிலே சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அந்த இறைவனை ஈமான் கொண்ட காரணத்திற்காக, இறை தூதரை தன்னுடைய உயிரினும் மேலாக நேசித்த காரணத்திற்காக வேண்டி அவர்கள் அந்த நேரத்திலே அந்த வீட்டிலே சிறைபிடித்து வைத்திருக்கக்கூடிய பொழுது அவர்களுடைய அந்த குடும்பத்தினரிடத்திலே, அதாவது தன்னுடைய மறைவிடங்களை சுத்தம் செய்வதற்கு ஒரு சவர கத்தியை கேட்கிறார். அந்த நேரத்தில் கத்தி கொடுக்கப்படுகிறது. அவருடைய எண்ணம் என்ன? நான் எப்படி சிறிய சிறிய அல்லது பெரிய அசுத்தங்களிலே இருந்து விலகி இருக்கிறேனோ, என்னுடைய உள்ளம் எப்படி அசுத்தங்களை விட்டு விலகி இருக்கிறதோ அதே போல் என்னுடைய உடலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். தன்னுடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய மறைவிட முடிகளை எல்லாம் அகற்றி சவரக்கத்தி கையிலே இருக்கிறது. அந்த வீட்டிலே இருந்த எதிரியினுடைய குழந்தை தவழ்ந்து அவருடைய மடிக்கு அருகிலே வருகிறது. வந்தவுடன் என்ன ஏற்படுகிறது? அந்த எதிரியினுடைய மனைவி, சிறைபிடிக்கப்பட்டவருடைய மனைவி பார்த்து பயப்படுகிறார். தன்னுடைய குழந்தையை இவர் கொன்று விடுவார். நினைத்திருந்தால் இந்த குழந்தையை பேரமாக பேசி தான் தப்பித்திருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறார், அது எதையுமே நான் செய்ய மாட்டேன், உங்களுடைய குழந்தைகளை எதுவுமே நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த குழந்தையை விட்டு விடுகிறார். பிறகு கடைசியில் அவர் கொல்லப்படுவதற்காக வேண்டி மக்கள் மத்தியிலே கொண்டு வரப்படுகிறார். அப்பொழுது அந்த எதிரிகள் சொன்னார்கள், ஹுபைபே, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த மார்க்கத்தை விட்டுவிடுங்கள், உங்களை நாங்கள் விடுதலை செய்து விடுகிறோம், சுதந்திரமான மனிதராக நீங்கள் செல்லலாம். நான் சொல்லவே மாட்டேன், உறுதியாக இருக்கிறார். இறைவனை ஏற்றுக்கொண்டால், இறைவனை நம்பிக்கை கொண்டால், இறைவனுடைய தூதரை பின்பற்றினால் சோதனைகள் என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒன்று. சொர்க்கத்தை லேசாக நாம் அடைந்துவிட முடியாது. நாம் நினைக்கிறோம் 5 நேரம் தொழுதால், வருடத்திற்கு ஒரு முறை நோன்பு நோற்றால், ஏதாவது ஒரு சதக்காக்களை செய்தால் அதன் மூலம் நாம் சொர்க்கத்தை அடைந்து விடலாம். அதிலும் கூட இன்றைக்கு நிறைய பேர்கள் பின்தங்கியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவர்களிடத்தில் அந்த எதிரிகள் சொன்னார்கள், சரி, நீ கெட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் முஹம்மது என்றால் நன்றாக இருக்கும் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். இன்னைக்கு நம்முடைய ஈமானாக இருந்தால் நாம் என்ன சொல்வோம்? யாரை வேணாலும் இருக்கட்டும், என்ன நீ விட்டால் போதும், யார் வேண்டுமானால் நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், யாரையும் நான் காட்டி கொடுக்க தயார், ஆனால் என்னை விட்டு விடுங்கள், எனக்கு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கிற ஆசை. பிறருடைய மானத்தை பற்றி நாம் யோசிப்பது கிடையாது. நான் ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் என்பதை மறந்து இந்த உலகத்திலே பல கட்டங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நேரத்திலே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன், இந்த இடத்தில் முஹம்மது நின்றால் நன்றாக இருக்கும் என்கிற வார்த்தையை நான் எப்படி சொல்வேன் என்று ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள். கடைசியிலே அவர்கள் அந்த நேரத்திலே கொலை செய்யப்படுகிறார்கள். இதனுடைய வரலாற்றுடைய பின்னணி, படைத்த இறைவனை ஈமான் கொண்டார்கள். எத்தனை நபித்தோழர்கள் இந்த உலகத்திலே சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய லட்சியமெல்லாம் மறுமையிலே அந்த சொர்க்க பேரின்பத்தை அடைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கனவுகள், படைத்த இறைவனை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை நான் மொழிந்திருக்கிறேன், நான் சொர்க்கம் சென்று விடுவேன். அந்த நம்பிக்கை என்பது கண்டிப்பாக நம் ஒவ்வொருவரிடத்திலும் உயர்வாக இருக்க வேண்டிய நம்பிக்கை. ஆனால் அதே சமயம் அந்த இறைவன் நேசிக்கக்கூடிய மக்களாக ஏதாவது ஒரு கஷ்டங்கள், கவலைகள் வரும் பொழுது பல மக்கள் என்ன செய்கிறோம்? அல்லாஹ் எனக்கு எதுவுமே தரமாட்டேங்கிறான், என் மீது எந்த அருளுமே செய்ய மாட்டேங்கிறான் என்று இறைவனை நிந்திக்கக்கூடிய வார்த்தைகளை பார்க்கும். அல்லது ஏதாவது ஒரு உயிர்களை கைப்பற்றி நமக்கு சோதனையை தரக்கூடிய நேரத்தில் பல மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள அவர்களுடைய மனம் முன் வருவது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன், அவர்களுடைய அந்த உயிர், அந்த பச்சிளம் குழந்தையினுடைய உயிர் அப்படியே ஊசலாடி கொண்டிருக்கிறது.
அந்த மகள் ஒருவரை அனுப்பி என்னுடைய தந்தை அல்லாஹ்வுடைய தூதர் உடனடியாக வர வேண்டும் என்று அழைப்பு வைக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகளை பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். திரும்பவும் ஆள் அனுப்புகிறார்கள், வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய பேர குழந்தையினுடைய காட்சியை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய கண்களில் இருந்தால் கண்ணீர் வருகிறது, நீங்களா அழுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, மக்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லக்கூடிய நீங்கள் சோதனைகள் என்பது இந்த உலகத்திலே இறைவனை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒன்றுதான். அதன் மூலம் நாம் பொறுமை காட்டக்கூடிய நேரத்தில் இறைவன் மிகப்பெரிய இன்பத்தை சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான் என்று எத்தனையோ மக்களுக்கு நீங்கள் இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி ஆறுதல் படுத்தினீர்களே, உங்களுடைய கண்களில் இருந்தா கண்ணீர் வருகிறது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மனிதனுக்கு இரக்கத்தை கொடுத்தான், அந்த இரக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த கண்ணீர் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த குழந்தையினுடைய உயிர் ஊசலாட்டம் ஏற்பட்டு மூச்சு தடுமாறி கடைசி நேரத்தில் அந்த குழந்தை மரணிக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்திலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு எத்தனையோ மரண வீடுகளில் இழப்புகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் இறைவனை முற்றிலுமாக மறந்து இறைவனை நிந்திக்கக்கூடிய வார்த்தைகளை, இறைவனை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சிந்தனையோடு வாழக்கூடிய பல மக்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய நாவை பிடித்து சொன்னார்கள், இந்த நேரம் என்பது மிக முக்கியமாக பேண வேண்டிய உறுப்பு இந்த உறுப்பு. காரணம், இந்த இடத்தை சுற்றி மலக்குகள் சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர்கள் ஆமீன் என்று சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்விடத்திலே மரணித்தவர்களுக்காக வேண்டி இந்த நேரத்திலே நீங்கள் ரஹ்மத்தை கேளுங்கள், மக்ஃபிரத்தை கேளுங்கள், பாவ மன்னிப்பை கேளுங்கள் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படியானால் பல்வேறு விதமான சோதனைகள் படைத்த இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய ஒன்று, அப்படிப்பட்ட அது பேச்சின் மூலமாக இருக்கலாம், செயலின் மூலமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நாம் ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய மக்கள் சோதிக்கப்படுவார்கள். இறைவன் திருமறை குர்ஆனிலே அப்படிப்பட்ட செய்தியை நமக்கு அறிவுரையாக சொல்லி காட்டுகிறான். அந்த சோதனைகள் பொழுது மனது நாம் தோண்டு விடாமல் பொறுமையாக அதை நாம் எதிர்கொள்ளும் பொழுது அந்த பொறுமையாளர்களுக்கு தான் நற்செய்தி என்பது இருக்கிறது. அதன் மூலம் அல்லாஹ் சொர்க்க பேரின்பத்தை நமக்கு தருவான். எனவே படைத்த இறைவனை பற்றி நாம் அந்த நேரத்தில் ஈமான் கொள்வதிலே உறுதியாக நாம் இருக்க வேண்டுமானால், ஈமான் என்றால் என்ன, அந்த ஈமான் சொல்லக்கூடிய தத்துவங்கள், ஒரு கலிமாவை நாம் சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு அந்த கலிமா சொல்லக்கூடிய நிபந்தனைகள் எத்தனை, இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நாம் அறிந்தால்தான் அந்த நேரத்திலே ஈமானில் உறுதியாக நாம் இருக்க முடியும். படைத்த இறைவனை பற்றி அறிந்து அதன் அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு கவலை என்பதும் கஷ்டம் என்பதும் கடன் என்பது எல்லோருமே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று. ஆனால் எல்லாவற்றுக்கும் இஸ்லாம் ஒரு தீர்வை சொல்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நாம் நினைக்கிறோம், செல்வம் உடையவர்களை பார்த்து அவர்களெல்லாம் நல்ல வசதியாக இருக்கிறார்கள், மன மகிழ்வோடு இருக்கிறார்கள், சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த எண்ணம் உண்மையானால் இன்றைக்கு எத்தனையோ வசதி உடையவர்கள் தற்கொலை செய்யக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? நிம்மதி என்பது இல்லை என்பதற்காக கவலை கொண்டு அதன் மூலம் தற்கொலை என்கிற ஒரு முடிவிற்கு வருகிறார்கள். சமீபத்திலே சென்னையில் இருதய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு மருத்துவர், அதாவது நிம்மதி இல்லை என்கிற ஒரு காரணத்திற்காக 10வது மாடியிலே இருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம்.
ஆனால் எதற்குமே தற்கொலை என்பது அது தீர்வாகாது. காரணம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கவலை என்பதும் ஏற்படும், துக்கம் என்பதும் இருக்கும், கடன் தொல்லைகள் என்பதும் இருக்கும், சோம்பேறித்தனம் என்பதும் இருக்கும். இது எல்லாவற்றையும் நாம் எதிர்கொண்டு அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன என்பதை நாம் அறிந்து அந்த வழியை பின்பற்றுவதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் தொழுகை அல்லாத ஒரு நேரத்தில் பள்ளிவாசலில் வந்து அமர்ந்து இறைவனை நினைத்தவர்களாக அங்கே அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ளே வந்து பார்க்கிறார். இது தொழுகை அல்லாத நேரம், ஒருவர் வந்து உள்ளே இருக்கிறார். அப்போ அவரிடத்தில் கேட்டார்கள், என்ன காரணம்? கவலையோடு கஷ்டத்தோடு இருப்பதை போல் தெரிகிறதே. அந்த நேரத்திலே அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ரொம்ப மனதிலே நிம்மதி என்பது கிடையாது. கடன் என்பது என்னை மிகைத்திருக்கிறது. பிற ஆண்கள் என் மீது அதிக ஆதிக்கங்களை செலுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட எங்கேயுமே நிம்மதி இல்லாத ஒரு சூழலிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு துஆவை உனக்கு நான் கற்றுத்தருகிறேன். இந்த துஆவை நீங்கள் ஓதி வாருங்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து இதை நீங்கள் ஓதி வாருங்கள். அது எல்லாவற்றையும் விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அப்பொழுது இறைவனுடைய தூதர் அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புஹுல் வலலஇத் தைனி வ கலபத்திர் ரிஜால். இறைவா, கவலை, கஷ்டம், சோம்பேறித்தனம், இயலாமை, என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த இயலாமை, அதுபோன்று கடன் மிகைத்து விடுதல், பிற ஆடவர்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதல், இப்படிப்பட்ட இந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அவரும் அந்த துஆவை கேட்டு பள்ளியை விட்டு வெளியேறுகிறார். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு திரும்ப அந்த மனிதர் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார். அப்பொழுது இறைத்தூதரிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், அன்னைக்கு நான் பள்ளியில் கவலையோடு கஷ்டத்தோடு கடன் தொல்லையால் மன நிம்மதி இல்லாமல் எந்த இறை இல்லத்திலே வந்து அமர்ந்தேனோ அந்த இறை இல்லத்திலே ஒரு துஆவை நான் கற்றுக்கொண்டேன், ஒரு கல்வியை நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு நீங்கள் ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தந்தீர்கள். அதை அனுதினமும் அல்லாஹ்விடத்திலே இறைவன் எனக்கு எல்லாவற்றிலும் இருந்து என்னை பாதுகாப்பான் என்கிற நம்பிக்கையோடு இறைவனிடத்தில் நான் பிரார்த்தனை செய்தேன். அந்த கடன் இன்றைக்கு என்னை விட்டும் சென்று விட்டது. எந்த கவலையோடு இருந்தேனோ அந்த கவலை இன்றைக்கு என்னை விட்டும் போய்விட்டது. எந்த நிம்மதி இல்லாமல் வாழ்ந்தேனோ அந்த நிம்மதி இன்றைக்கு நிச்சயமாக என்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது என்று அந்த நபர் சொல்லக்கூடிய செய்தியை நாம் ஹதீஸுகளில் பார்க்கிறோம். அப்படியானால் இறை இல்லத்தோடு ஒரு நெருக்கத்தை நாம் ஏற்படுத்தும் பொழுது, இறை இல்லத்திலே வரும் பொழுதுதான் மார்க்கம் சார்ந்த நம்முடைய வாழ்வியல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய பல செய்திகளை நாம் அறிவதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு ஏற்படும். எனவே அப்படிப்பட்ட இறை இல்லங்களோடு ஒரு தொடர்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். இறைவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய துஆக்களை அதிகம் நாம் மனனம் செய்ய வேண்டும். எத்தனையோ துஆக்கள் இன்று வரைக்கும் நம்மிலே பல மக்கள் அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த துஆவினுடைய சிறப்புகள் என்ன என்பதை கூட தெரியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய பள்ளிகளை வாங்கி சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் அந்த வாங்கிற்கு நாம் பதில் சொல்கிறோம்? அதனுடைய சட்டங்களை நாம் எத்தனை பேர்கள் தெரிந்து வாழ்கிறோம்? முஸ்லீமாக இருக்கிறோம், மார்க்கம் சொல்லக்கூடிய கடமைகளை பேணுகிறோம், சட்டத்திட்டங்களை பேணுவதற்குண்டான முயற்சிகளை நாம் மேற்கொள்கிறோம். அந்த வாங்கிற்கு பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் இறைவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உளப்பூர்வமாக அந்த வாங்கிற்கு நீங்கள் பதில் சொன்னால், முஅத்தின் சொல்லக்கூடிய நேரத்தில் அதை அப்படியே நாம் திருப்பி சொல்வது, ஹய்யால் ஸலா ஹய்யால் ஃபலா என்று சொல்லும் பொழுது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அப்படியே நாம் திருப்பி கூறுவது. அப்படின்னா பல மக்களுக்கு ஒரு கேள்வி வரும், அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், ஃபஜ்ரிலே சொல்லப்படுகிறது, நாம் என்ன பதில் சொல்வது? அதையே தான் திருப்பி சொல்ல வேண்டும். அப்போ இப்படி முஅத்தின் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு வாசகத்தை அதற்கு நாம் பதிலை சொல்லக்கூடிய நேரத்தில் அதில் எப்படி ஏனோ தானோ என்று இல்லாமல் உளப்பூர்வமாக யார் சொல்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்று இறைவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய சிறப்பை சொல்லி காட்டினார்கள். நம்மளை எத்தனை பேர்கள் இன்றைக்கு பதில் சொல்கிறோம்? பாங்கு சொல்லப்படுகிறது, யாரிடத்திலேயாவது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்.
அல்லது ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அழகான முறையில் நம்முடைய செவியை கிழிக்கக்கூடிய அளவிற்கு அந்த சப்தங்களை கேட்கிறோம். காரணம், அதனுடைய சட்டங்களும் மகத்துவமும் சிறப்பும் நாம் தெரியாதவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி சொர்க்கத்தை அடைவதற்காக பல்வேறு விதமான வழிகளை மார்க்க நமக்கு சொல்லி காட்டுகிறது. லேசான அமலின் மூலம் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளை இந்த மார்க்கத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்தி எந்த ஒரு சிறிய அமலிடத்திலும் பொடுபோக்காக நாம் இருக்காமல் மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக அதை செய்யும் பொழுது இறைவன் அதற்கு எந்த நன்மை உண்டோ அதை நமக்கு பல மடங்காக பெருக்கி தந்து எந்த சொர்க்கத்தை லட்சியமாக கொண்டு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களை ஆக்கியருள் புரிவானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வஅதில் ஷிர்க வல் கஃபரத வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் ஆதிலி வல் இஹ்சான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.